சரியா? ம். செர்வைக்கல் கேன்சர் வந்து ஹெரிடிட்ரி கிடையாது. ம். அதாவது ஃபேமிலியில ஒருத்தருக்கு இருந்தா இன்னொருத்தருக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. 18 வயதான மகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பீரியட்ஸுக்கும், இன்னொரு பீரியட்ஸுக்கும் நடுவுல ட்ராப்பா பிளட் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இது செர்வைக்கல் கேன்சரா இருக்குமோங்கிற ஒரு பயத்துல கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த 18 வயது ம். பெண்ணுக்கு ஹெச்பிவி வேக்சினேஷன் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நம்பர் 2 கல்யாணம் ஆன மகளா இவங்க? இல்ல கல்யாணம் ஆகாத மகளான்னு நமக்கு தெரியல. 18 வயசு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அந்த ப்ளீடிங் அதாவது இடையில வர்றது வந்து ஜஸ்ட் ஹார்மோனல் இஷ்யூவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கேன்சர் இருக்கணும்னு ம். பயம் இல்ல. ஓகே, ஓகே. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய அம் அ கைனகாலஜிஸ்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, ம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கான சிகிச்சை பண்ணாவே இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிரும். ம். பாப் ஸ்மியர் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில தேவை கிடையாது. ஓகே மேம். அப்ப ஹெச்ஐவி அந்த வேக்சின் போடலனாலுமே இந்த ப்ராப்ளம் வருமா மேம்? இல்ல. அது வந்து ஹெச்பிவி எதுக்கு ம். கேட்டான்னா, யூசுவலா 9 டூ 14 இயர்ஸ் அது ம். போட வேண்டிய ஒரு வேக்சினேஷன். அதனால இப்ப கேட்கறதன் மூலியமா அவங்க ம். போடலன்னா, தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க போய் போட்டுக்கலாம். ம். ஏன்னா 26 இயர்ஸ் வரைக்குமே நல்லாவே எஃபெக்டிவா ம். இருக்கக்கூடியது. ஆனா 0, 6 அந்த மாரி 0, 3, 6 அந்த மாதிரியான ம். டோசஸ் குடுக்க வேண்டியதா இருக்கும். மோர் தென் 14 இயர்ஸ்ன்னா. ஸோ அவங்க பண்ணலன்னா, அது போய் பண்ணிக்கலாம்.